உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் வடக்கு மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகரம் முள்ளிகிராம்பட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் முள்ளிகிராம்பட்டு வாக்குச்சாவடி முகவர் சந்தோஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமை முன்னாள் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிகொடியன் மற்றும் அருணா, அஜிதா, சீனு, முகேஷ், செங்கதிர், வெண்ணிலவன், ஏபி மின்னலரசன், நிரேஷ், சதீஷ், விஷால், சபரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இம்முகாமில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இணையதளம் வாயிலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆங்காடு பேருந்து நிலையத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆங்காடு சரண்ராஜ் ஏற்பாட்டில் சோழபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நீலமேகம் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்த தோழர்களுக்கு கட்சியின் துண்டு உறுப்பினர் அட்டையும் வழங்கினார். மேலும் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மத்திய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் தினகரன், கார்த்திகேயன், செந்தில்குமார், ராஜேஷ், பிரசாந்த், சதீஷ்குமார், பிரவீன், சிம்சன், ராஜேஷ்குமார், சந்தோஷ்குமார், விக்னேஷ்கரன், அஜித்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உப்பாறு அணையால் 6000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாய பாசனம் மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் 5000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது. இந்நிலையில் திருமூர்த்தி அணையிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரை உப்பாறு அணைக்கு திருப்பிவிட வலியுறுத்தி கடந்த 19 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் சிவக்குமார் தலைமையில் விவசாயிகள் திருப்பூர் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன், மாநகர மாவட்ட துணை செயலாளர் சத்யன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் உப்பாறு அணைக்கு ஒரு முழு கொள்ளளவு தண்ணீர் கோரி கடந்த 2 மாத காலமாக பல கட்ட போராட்டங்கள் செய்து வருகிறோம். ஒவ்வொரு முறை போராட்டத்தின் முடிவில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒரு வாரத்தில் மாவட்ட ஆட்சியருடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எட்டப்படும் என்று கூறுவார்கள். இதேபோல கிட்டத்தட்ட 6 முறை பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிப்பிடப்பட்டு பின்னர் காரணம் ஏதும் கூறாமலேயே ரத்து செய்யப்பட்டது. இது சம்பந்தமாக பல முறை தாராபுரம் கோட்டாட்சியரிடம் பேசியும் ஒரு முடிவு எட்டாததால் 29ஆம் தேதி இன்று நடைபெற்ற போராட்டத்தில் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார்கள். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காததால் 25ஆம் தேதியிலிருந்து உப்பாறு அணையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறோம். இந்த நிலையில் நேற்று வரை எந்த முடிவும் எடுக்கப்படாததால் செல்போன் டவரில் ஏறி போராட்டம் செய்தோம். 7 மணி நேரமாகி மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த முடிவும் எடுக்கப்படாததால் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து என்ன முடிவு என்று கேட்பதற்காக வந்திருக்கிறோம். ஜனவரி 26 திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை விளக்க பொதுக்கூட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரே உள்ள திடலில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, அமைப்பு செயலாளர் எல்லாளன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினையன், நெல்லை தென்காசி மண்டல செயலாளர் முரசு
தென்னரசு தமிழப்பன், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் மணப்பாடு டெலைட்டா, தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன், நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் முத்துவளவன், கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் தேவகி, மீனவர் மேம்பாட்டு பேராயம் மாநில துணை செயலாளர் மங்கை சேகர், தொண்டரணி மாநில துணை செயலாளர் சுதாகர், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன், விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கம் மாநில துணை செயலாளர் தமிழ்வளவன், திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், கலை இயக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை சிவா, சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தளிர், முத்துக்காயல் நகர செயலாளர் அம்பேத், கர்ணன், சாத்தான்குளம் ஒன்றிய துணை செயலாளர் சுரேந்தர், கிறித்துவ சமூக நீதி பேரவை ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சொந்த அரசியல் இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய RN ரவி அவர்கள், அவர் எப்படிப்பட்ட பேர்வழி என்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அவர் தன்னை ஒரு பார்ப்பனராக உணர்ந்து கொண்டு RSS சேவை செய்து வருகிறார். அவர் பார்ப்பனர் அல்ல, அவர் ஒரு OBC சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். பீகாரிலே பூமிகார் என்கின்ற ஒரு சாதியைச் சேர்ந்தவர். அங்கே தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு எதிராக ஆயுதங்கள் கொண்டு அவர்களை படுகொலை செய்கின்ற ஒரு சமூகமாக பூமிகார் சமூகம் இன்றைக்கு இருக்கின்றன. அப்படிப்பட்ட சமூகத்தில் பிறந்த அவர் சிதம்பரத்திலே நந்தனார் கோவில் விழாவிலே கலந்து கொண்டு அங்கே இருக்கின்ற பறையர்கள் எல்லாம் அழைத்து பூணூல் போடுகின்றார். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. பூணூல் அவர் போடுவதற்கு விரும்புகிறார், ஆனால் அவர் நமக்கு போடுகிறார். இந்தியாவில் இன்றைக்கு பூணூல் போடுகின்ற ஒரு சமூகம் எது என்றால் அது பார்ப்பன சமூகம். அந்த பார்ப்பன சமூகம் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கின்றது. அந்த அதிகாரமுள்ள ஒரு சமூகம் எல்லா சமூகத்தையும் அடக்கி ஒடுக்குகின்றது. இன்றைக்கு மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கலாம், ஆனால் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ராமருடைய கோவில் கும்பாபிஷேக விழாவிலே அவர் கடந்த 22ஆம் தேதி, அதாவது நாம் 26ஆம் தேதி மாநாடு நடத்துகிறோம். அவர் 22ஆம் தேதி கோவில் கும்பாபிஷேகத்தை அறிவிக்கும் பொழுது அங்க இருக்கின்ற சங்கராச்சாரியர்கள் சொன்னார்கள், உனக்கு அந்த கோவிலை திறப்பதற்கு தகுதி இல்லை, அருகதை இல்லை, நாங்கள் தான் திறப்போம் என்று அறிவித்தார்களே, அதுதான் சனாதனம். பாஜகவை சேர்ந்தவர்கள் அல்ல RSS சேர்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் இன்றைக்கு 50% மேலாக இடஒதுக்கீட்டை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தனியாக 10% இடஒதுக்கீடு EWS என்று அவர்களுடைய இடஒதுக்கீடு தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுக்க 50% மேல் மற்றவர்கள் கொடுக்கக்கூடாது, 50% மட்டும்தான் பிரிக்கப்படுகின்றது. மீதி இருக்கின்ற 50% பொது பிரிவு என்று வைக்கப்படுகின்றது. அந்த பொது பிரிவில் இருக்கின்ற அந்த சதவீதம் பார்ப்பனர்களுக்கு போய் சேர்கின்றது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு UGC என்று அழைக்கப்படுகின்ற பல்கலைக்கழக மானிய குழு ஒரு அறிக்கை தயாரித்தது. அந்த அறிக்கையிலே சொல்லப்படுகின்றது, தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு அந்தந்த ஆண்டில் நிறைவேற்றப்படவில்லை என்றால் பொது பிரிவில் இருக்கின்ற அந்த மக்களை நீங்கள் அதை நிரப்ப வேண்டும் என்று மானிய குழு ஒரு அறிக்கை கொடுத்தது. அதை கண்டித்து கூட நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே வள்ளுவர் கூடத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். தோழர்களே, 50க்கும் மேற்பட்ட இடஒதுக்கீட்டை 50% மேற்பட்ட இடஒதுக்கீட்டை அவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள்